வணக்கம், மேட்டூர் மீனவன். பாருங்கள், இப்போ காரம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்ச மூக்கு மீன் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி காரத்தில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கும்போது எச்சி ஊறுதா? நல்லா பாருங்கள். காரம், மூக்கு மீன் வறுவல், துவையல் இன்றைக்கி வேறு லெவலுங்க. இன்றைக்கி நாம் ஒரு பிடி பிடிச்சிடலாம். இன்றைக்கி யாரெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் நாக்கில் எச்சி ஊறுதா? வாங்க சமைக்கலாம், சாப்பிடலாம் வாங்க. பாருங்கள், இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணதும் அடுத்து ரெடியாக இருக்குது மீன் குஞ்சு. பாருங்கதா, இது ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணியில் ஊறிட்டு இருக்குது. வறுத்த உடனேயே நம்ம மாதிரி செவக்க விட்டு வறுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம எடுத்து இதை இந்த காரத்தில் நம்ம போடணும். இந்த மாதிரி நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நன்றாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நன்றாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்து இதை தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக எடுத்துட்டு நாம் இதை காரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், காரமும் மூக்கு மீன் குஞ்சு ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இந்த காரத்தை நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் துவையலை சாப்பிட்டா என்னங்க, மாங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய் இதுக்கிட்ட வேலைக்கு ஆகாதுங்க. அவ்வளோ செம்ம ருசியாக டேஸ்ட்டாக கருவாடு ஊறுகாய்னா ஊறுகாய் தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாமா? வாங்க, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றோம். பாருங்கள், துவையல் வேறு லெவலுங்க. பாருங்க, அடுத்து மீன் கொஞ்சம் சாப்பிட்றோம். வேறு லெவலுங்க. அருமை. சரியா போச்சு. காரம் உப்பு கரெக்டாகுது. பாருங்கள், மூக்கு மீன் இது சாப்பிட்லாம். அப்பா, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சுவைங்க. ஆற்றுல பிடிச்ச மீன்னா சும்மா இல்லைங்க. வாங்க சாப்பிட்லாம். மூக்கு மீன் குஞ்சு ரெசிபி வேறு லெவல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக்